வணக்கம். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். ரிஷபராசி. சந்திரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வேளையில் புத்தாண்டு பிறப்பதால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் என்று சொல்லலாம். தன்னடக்கத்தோடு பேசி காரிய சாதிப்பவர்களான ரிஷபராசிக்காரர்களை உங்களுக்கு 2ஆம் வீடான மிதனத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்கிறது. 2ஆம் வீடு என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று போற்றப்படும். எனவே சந்திரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வேளையில் புத்தாண்டு பிறப்பதால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். மனதின் சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மனதின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் காலமாக இது அமையப்போகிறது. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். முக்கியஸ்தர்களின் அறிமுகம் உண்டு. தொல்லை கொடுக்கும் வேலையை உதறிவிட்டு புதிய வேலைக்கு முயன்றவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உறவினர்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். தொல்லை தருபவர்களிடமிருந்து விலகி இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள். அரசு காரியங்களில் இருந்த இழுபறி இந்த ஆண்டு ஆடி ஆவணி மாதங்களில் தீரும். குரு பகவானுக்கு 12/4/2024 வரை சந்திக்கிறார். இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அதிகமாகும். பணம் நல்ல விஷயங்களில் செலவாகும். சிலருக்கு தூக்கமின்மை வந்து போகும். மனதில் பக்தி பெருகும். சிலர் மகான்களை சந்தித்து ஆசி பெறுவீர்கள். வீடு கட்ட கடன் வேண்டி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அப்ரூவல் ஆகும். 1/5/2024 முதல் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்வதால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும். அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், வாய்க்கோளாறு, ஹார்மோன் பிரச்சனை அதிகரிக்கும் என்பதால் உரிய மருத்துவ ஆலோசனை பின்பற்றுவது நல்லது. பெரிய நோய் இருப்பது போன்று மனப்பிரமை தோன்றும். கவலைப்பட வேண்டாம். மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 3ஆம் நபரை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. அனைத்தையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் தவணைகள் சரியாக கழிகிறதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தங்களுக்கு இடம் தர வேண்டாம். யோகா, தியானம் முதலியவற்றை பயிற்சி செய்யுங்கள். சனி பகவான் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் 10ஆம் இடத்திலேயே தொடர்வதால் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் அனைத்தும் வந்து சேரும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். உங்களின் திறமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்கள் அருமையை புரிந்து கொள்வார்கள். அரசு காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் வாய்க்கும். வாக்கியத்தினை உரிய ஒத்துழைப்பு வழங்குவார். புதிய காரியங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அதிக வெட்டிக்கு வாங்கியிருந்த பழைய கடனை குறைந்த வெட்டிக்கு கடன் வாங்கி பைசல் செய்வீர்கள். பதவி பொறுப்புகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரை செய்யப்படும். லாபஸ்தானமான மீனம் ராக அமர்ந்திருப்பதால் ராஜயோகம் உண்டு. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சகோதர வழியில் உதவிகள் உண்டு. உங்கள் திறமைகள் வெளிப்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் உறவினர்களால் நன்மை உண்டாகும். கேது 5இல் நிற்பதால் சின்ன சின்ன சுத்து பிரச்சனை வந்தாலும் மே 1 முதல் குரு பகவான் கேதுவை பார்ப்பதால் அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகள் பற்றிய கவலை நீங்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். 19/9/2024 முதல் 14/10/2024 வரை ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான துலாமில் சென்று மறைவதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும். ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. வியாபாரம். சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்ய பாருங்கள். விளம்பர யுக்திகள் கை கொடுக்கும். பழைய சரக்குகளை விட்டு திருப்பீர்கள். அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் கிடைப்பார்கள். புதியவர்களை நம்பி அறியாத தொழிலில் இறங்க வேண்டாம். கார்த்திகை, தை, மாசி மாதங்களில் பற்று வரவு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பு வழக்கறிஞரை கலந்தாலோசித்து செயல்படுங்கள். முடிந்தவரை கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது. ஹோட்டல், கெமிக்கல், எண்ணெய், மூலிகை, கமிஷன் வகைகளால் ஆதாயம் உண்டு. உத்தியோகம். சனி பகவான் 10இல் தொடர்வதால் பணிசுமை அதிகரிக்கும். அதிகாரிகள் பாராமுகம் காட்டினாலும் உங்கள் உழைப்புக்கான வெகுமதி உங்களுக்கு வந்து சேரும். சிலர் உங்கள் உழைப்புக்கான பெயரை தட்டிப்பறிக்க முயல்வார்கள் என்பதால் கவனம் தேவை. சக ஊழியர்களில் யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்கிற சந்தேகம் அதிகரிக்கும். சித்திரை, ஆடி, மாசி மாதங்களில் மறுக்கப்பட்ட உரிமைகள், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இதில் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு கடுமையான பணிசுமையை கொடுத்தாலும் அதற்குரிய பலன்களை கொடுத்து வாழ்வில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா? வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான். நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுரவேகத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சியடைந்து கொண்டுதான் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது, புதிய வீட்டுக்கு வாஸ்து செய்யும் நாள் என்று கோழி அல்லது ஆடுகளை பலி கொடுப்பது, இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆம், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான வழக்கத்தில் உண்டு. பாம்புக்கரியை கண்ணா பின்னாவென்று வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்பு தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும். பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பரிசிலும் வீட்டில் பணம் வைக்கும் பீரோக்களிலும் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆகிக்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல். எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள். உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் விந்தை. கொரியா. நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்து விட்டால் அவ்வளவுதான், மீண்டும்
மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள். இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு. என்னவென்றால், முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், அப்செட்டாக ஆகிவிடுவார்கள். மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்துவிட்டு சிறிது நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு. அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள். பிறகுதான் தேயிலை தூள், டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள். மறந்தும் கூட கப்பில் முதலில் பாலையோ அல்லது டிகாஷனையோ ஊட்ட மாட்டார்கள். காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும், அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடுவோம் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும். தெரியாதனமாக அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து துவைத்து விடுவார்கள். மெக்சிகோ. நம்ம ஊரில் நரிக்கும்பு விற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார். காரணம், வீட்டில் முயல் தோலோ அல்லது வாளோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும், அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை. வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செல்வ செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும். செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது சிரேஷ்டம். வாசற்படி, ஊரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தயிர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எழவு என்றும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளைப்புறாக்கள் வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசுசாணம், கோஜலம், தாமரைப்பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோயில் கோபுரம், இறைவனின் திருவுருவப் படம் இவற்றை பார்க்க வேண்டும். தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கல சொல்லாகும். எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை மாமிசத்துக்கு சமம். பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி, ஒட்டடை சேரவிடாது. அடைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம். பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும். ஈரத்துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் மூக்குத்தி, வளையல், மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது. தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் ஊற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது. விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் படுத்து உறங்குதல் கூடாது. செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும். அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும். அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும். ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான். வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும். லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள்.